மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. திருப்பாடல் 20:4 சங்கீதம் 20:4. இன்றைக்கு அக்டோபர் மாதம் 1 முதியோர் தினமாக, மூத்த குடிமக்களுடைய தினமாக, எல்டர்ஸ் டேவாக நாம் கொண்டாடி வருகின்றோம். ஆகவே அனைத்து முதியவர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். 1999 இந்த ஐக்கிய நாடுகள்லாம் இணைந்து முதியோர்களுக்காக அல்லது மூத்த குடிமக்களுக்கான ஒரு தினத்தை, சிறப்பான தினத்தை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அதை தொடர்ந்து இந்த நாள் அக்டோபர் மாதம் 1 இவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அவர்கள் குறித்து, இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெரியவர்கள், வயதானவர்களுக்கு நாம் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு அவர்களுக்குரிய மரியாதையும் அவர்களுக்குரிய கனத்தையும் நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். லேவியராகமம் 19:32 நம்ம பார்த்தோம்னா அங்க சொல்லப்படுகிறது, முடி நரைத்தவனுக்கு முன்பதாக நீ எழுந்து அவனை கனம் பண்ணு அப்படின்னு இருக்கும். அப்படி என்றால் வயதானவர்களை நாம் கனம் பண்ண நாம் இங்கே அழைக்கப்படுகிறோம். இன்னொன்று ஏன் அப்படின்னா, இந்த வயதானவர்கள் சிறந்த அறிவாற்றல் இயற்கையாகவே கடவுள் கொடுத்திருக்கிறார். அவங்க அனுபவசாலிகளா இருக்கிறார். வாழ்க்கையில நிறைய பட்டறிவுகளை அவர்கள் பெற்றதுனாலே அவர்கள் சிறந்த பொக்கிஷங்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நம்ம பத்திரமாய் பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம். ஒருமுறை இந்த போப் ஜான் பால் II அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிருந்தார். அவர் அந்த நாட்டை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த விசிட்டர்ஸ் நோட்ல, அந்த டைரியில கையெழுத்திடுறார். அப்போ ஒரு அழகான ஒரு குறிப்பை அவர் எழுதினார். அதான் அந்த நாட்டு குறித்த ஏதாவது செய்தி இருக்கோ அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கிறவங்கள எடுத்து பாக்குறாங்க. அந்த குறிப்பேட்டுல அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த நாட்டில இருக்கிற முதியவர்கள் வாழும் களஞ்சியங்கள், என்சைக்ளோபீடியா அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் முதியவர்கள் வாழும் களஞ்சியங்களாக இருப்பதினாலே அவர்களை நாம பத்திரமாய் பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, இந்த முதியவர்கள், மூத்த குடிமக்கள் நம்ம கண்டிப்பாய் அவர்களை நம்ம கனப்படுத்தணும். ஏன் அப்படின்னா, கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற கட்டளைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாத்திராகமத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, 20ஆம் அதிகாரத்துல, அதாவது என்ன கட்டளை, உன் வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் சம்பாதிக்கிற, ஆனா அதெல்லாம் அனுபவிச்சு வாழணும் அப்படின்னா உனக்கு ஆயுசு வேணும். அப்போ நான் உனக்கு கொடுக்கிற அந்த நாட்டில நீ சுகமாய் வாழணும், ஆயுளோடு நீ வாழணும் அப்படின்னா ஒரே கட்டளை, உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. அப்ப இந்த தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ணினால் நான் உனக்கு என்ன செய்வேன்னா, இந்த மாதத்திலே நீ விரும்பி கேட்பது, உன்னுடைய மனம் என்னெல்லாம் விரும்புமோ அதை நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய நியமங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் நீ கருத்தாய் கடைபிடித்தால், நான் உனக்கு சொல்லியிருக்கிறே அந்த கட்டளைகள், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, இந்த கட்டளை நீ கடைபிடித்தால் நீ வாழ்க்கையிலே நலதை காண்பாய், உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும், அது மட்டுமல்ல நீண்ட ஆயுளை நீ பெறுவாய் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆகவே நம் மத்தியிலே வாழ்கின்ற பெரியவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர்களுக்குரிய மரியாதையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் அவர்களுக்கு நாம் கொடுப்போம். அவர்களை நாம் அன்போடு நாம் நடத்துவோம். நம்ம மனித மாண்போடு அவர்கள் நடத்துவோம். கடவுளுடைய கட்டளைகளை நாம் ஏற்று கருத்தாய் கடைபிடிக்க இதனால் நமக்கு துணையாய் இருக்கட்டும். அதன் வழியாக நம்முடைய மன விருப்பத்தை நாம் ஆண்டவர் இந்த மாதத்திலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னுடைய மன விருப்பத்தின்படி நான் ஆண்டவரே ஆக கடவுள் என்று சொன்னீரே, அதற்கு என்னுடைய மூத்த குடிமக்களை நாங்கள் ஆண்டவரே அன்போடு நடத்த கிருபை தாம். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.